பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எரேமியா புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். இந்த காலை நேரத்தில் இந்த வசனம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கீவேர்டு, ஒரு திறவுகோல் வசனம். இந்த வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெப நேரத்தில் இந்த வசனத்தை நாம் பயன்படுத்தி நாம் ஜெபிப்போமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தையும் மேன்மையான காரியத்தையும் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இங்கே இந்த வசனத்தின்படி நாம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நம்ம கஷ்டங்கள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது நாம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். எந்த மனுஷனையும் நோக்கி கூப்பிடாமல் தேவனை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயமாக தேவன் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஃபோன் ரிங் நம்பராக, அது தேவனை கூப்பிடுகிற அவசர அழைப்பின் நம்பராக நாம் இதை மனதிலே பதிய வைத்து இந்த வசனத்தை நம்முடைய ஆபத்து காலங்களில், கஷ்டங்கள் நேரத்தில் நாம் கூப்பிடும்போது தேவன் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வேத புத்தகத்திலே நீ 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்புகிறார்கள். மோவாப் புத்திரர்கள், அம்மோன் புத்திரர்கள், அமலேக்கியர்கள், சேயீர் மலை தேசத்தார், இப்படிப்பட்ட ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பி இஸ்ரேல் ஜனங்களுக்காக எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு வருகிறார்கள். அந்த நாட்களில் இஸ்ரேல் நாட்டை ஆண்டவர் யோசபாத் என்கிற ராஜா. இப்போது இந்த யோசபாத் ராஜாவுக்கு எதிராக, தேவ ஜனங்களுக்கு எதிராக ஒரு திரள் கூட்ட ஜனங்கள் யுத்தத்துக்கு புறப்பட்டு வரும்போது இந்த யோசபாத் ராஜா தேவ சமூகத்தில் விழுந்து ஆண்டவர் நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார். ஆண்டவரே, நான் என்ன செய்ய போகிறேன்? ஏராளமான ஜனங்கள் யுத்தத்துக்கு வருகிறார்களே, இவர்களுக்கு முன்பதாக நான் நிற்க முடியாதே அப்படின்னு சொல்லி தேவன் நோக்கி முறையிட்ட பொழுது ஆண்டவர் அவருக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். அந்த ஆலோசனையின்படி இவர்கள் அந்த யுத்த களத்துக்கு முன்பதாக பாடல்களை நிப்பாட்டி ஆண்டவரை பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள். பாடி துதிக்க ஆரம்பித்த பொழுது எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மரித்து போய் ஓடி போய் விட்டார்கள். அல்லேலூயா! இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவரை பாடி ஆராதிக்கும் போது, கர்த்தரை துதிக்கும் போது நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருடைய வல்லமைகள், அந்தகார சக்திகள், பொல்லாத ஆவிகள், துறைத்தனங்களை முறியடிக்க நம் தேவனால் முடியும். அல்லேலூயா! எனவே நாம் சோர்ந்து போகக்கூடாது. நம் ஆண்டவரை பாடி துதிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு முன்பே இருக்கிற தடைகள், நமக்கு முன்பே இருக்கிற சவால்கள் எல்லாவற்றையும் முறியடிக்க தேவனால் கூடும். எனவே இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவரை பாடி துதிப்போம். அவரை ஆராதிக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு எதிராய் வந்திருக்கிற எப்பேற்பட்ட காரியமானாலும் சரி, எப்பேற்பட்ட எதிரிகளாக இருந்தாலும் சரி, அவளை துரத்தி விட தேவனால் முடியும். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நாம் தேவனை நோக்கி கூப்பிடுவோம், பாடி துதிப்போம், ஆராதிப்போம். நம்மை ஆண்டவர் பலப்படுத்துவார். இன்றைக்கு நாம் திருச்சபைகளுக்கு சென்று நாம் எல்லாரும் கர்த்தரை பாடி துதிக்க ஆராதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் நீங்கும். ஆமென். அதுபோல் அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ள கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலைமை இருக்கும்போது அந்த நடு ராத்திரியில் பவுலும் சீலாவும் ஆண்டவரை பாடி துதிக்க ஆரம்பித்தார்கள். பாடி துதிக்க ஆரம்பித்த பொழுது அந்த சிறைச்சாலையின் கதவுகள், அந்த அஸ்திபாரம் ஆட்டம் கண்டது. சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது. பவுலும் சீலாவுடைய கைகள் காலில் இருக்கிற விலங்குகள் கரண்டு போனன. இவங்க 2 பேரும் விடுவிக்கப்பட்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளோ பெரிய கட்டுகளும் எவ்வளோ பெரிய உபத்திரம் வந்தாலும் நம் ஆண்டவரை பாடி ஆராதிக்கும் போது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு மிகப்பெரிய அற்புதங்களையும் அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போதுமானவராக இருக்கிறார். எனவே தான் இந்த வசனத்தின்படி என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த காலை வேளை சோர்ந்து போயிருக்கிறீங்களா? வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? பலவிதமான கஷ்டங்கள், நெருக்கத்தோடு கூட இருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. தேவனை நோக்கி கூப்பிடுங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போதுமானவராக இருக்கிறார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த காலை வேளை இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறோம். என்னை நோக்கி கூப்பிடு,
அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த வசனத்தின்படி இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. தடையெல்லாம் நீக்குவாராக. ஆமேன்.